பசங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ அந்த வழியா போகும்போது அவங்க கூட வந்து வம்பிழுக்க ஆரம்பிப்பாங்க. அவனோட பேக்கை பிடிங்கிட்டு அவங்க ஹேண்ட் ஸ்டிக் எல்லாம் பிடிங்கிட்டு அவனை வந்து அடிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த புள்ளி பண்ற 3 பசங்கள்ல மெயின் பாஸ் மாதிரி ஒருத்தர் இருப்பான். அவன் தான் அந்த ஏரியாவோட மேயரோட பையன். ஸோ அவங்க அப்பா ஒரு பெரிய ஆள் அப்படின்றனால அவன்கிட்ட ஏத்து பேசுறதுக்கு எல்லாருமே பயப்படுவாங்க. ஈவன் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கூட அவனை தடுக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. அதனாலேயே அந்த கேங் பசங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தைரியமா தான் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து மிரட்டிக்கிட்டு இருப்பாங்க. என்ன தைரியம் இருந்தா எங்க வழிக்குள்ள வருவ அப்படி இப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போதான் கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வருவாங்க. நம்ம ஹீரோவோட நேம் அண்ட் டீடைல்ஸ் எல்லாமே வீகன் வந்து இவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதனால நம்ம ஹீரோயின் வந்து ஈஸியாவே ஹீரோவை கண்டுபிடிச்சு வந்திருப்பாங்க. அந்த பசங்க கிட்ட இருந்து பேக்கை வாங்கி நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நீ என் கூட கிளம்பி வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியாம அந்த 3 பசங்களும் என்ன எங்க கிட்டே வம்பிலுக்கு வர்றியா அப்படின்னு சொல்லி அடிக்க போவாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் லைட்டா தட்டினதுக்கே 2 பேரும் ஐயோ அம்மா வலிக்குதே அப்படின்னு சொல்லி கீழே விழுந்துருவாங்க. அவங்களோட பாஸும் பாத்தீங்கன்னா ஏ யாரு நீ எங்க கிட்டே வம்பிலுக்கு வர அப்படின்னு சொல்லி அவனும் ஹீரோயின் அடிக்க வருவான். ஆனா நம்ம ஹீரோயின் அவனை அடிச்சு செவுத்துல தள்ளி ஸ்கூல்ல பெரிய கிங் மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கியா, ஆனா உன் வீட்டுல உன்னை மனுஷனா மதிக்கிற கூட ஆள் இல்ல தானே, நீ எல்லாம் ஒரு ஆள்னு என்ன அடிக்க வர்றியா அப்படின்னு சொல்லி அவனை அடிச்சு கீழே தள்ளிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கூட்டிட்டு போயிருவாங்க. எங்க